வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். அர்பன் லெஜண்ட் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 12ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் உள்ள ஊல்பிரிட்ங்கிற பகுதியில் நடந்த உண்மையான லெஜண்ட். இந்த லெஜண்ட் ஒரு சிலர் உண்மையாக நடந்ததாகவே சொல்கிறாங்க. இந்த லெஜண்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலாந்தில் உள்ள சஃபோக் பகுதியில் கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த லெஜண்ட் உண்மையாக நடந்ததாக சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டோட ஒரு பகுதியில் இங்கிலாந்தோட சஃபோக் பகுதியில் ஊல்பிரிட்ங்கிற கிராமத்தில் உள்ள விவசாயிகள் அங்கே உள்ள வனப்பகுதியில் 2 சின்ன பசங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 2 பேரும் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்களாம். அவங்க உடல் முழுக்க பச்சை நிறத்தில் இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் புரியாத மொழியில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கே இருந்து அவங்க 2 பேரையும் கிராம மக்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த கிராமத்தில் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர்கிட்ட விட்டுருக்காங்க. ரிச்சர்ட்டும் அந்த பசங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த பசங்க சாப்பிட மறுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு நாள் யதார்த்தமாக ரிச்சர்ட்டோட தோட்டத்தில் பச்சை நிற பட்டாணியை பார்க்குறாங்க. இந்த 2 பேரும் உடனே அங்கே போய் அந்த பட்டாணிகளை சாப்பிட்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் அந்த 2 பேரில் இளையவனான ஆண் குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை மற்றவங்க சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடலில் உள்ள பச்சை நிறம் மாறி சாதாரண மனுஷனோட நிறத்துக்கு வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த பொண்ணு இங்கிலீஷும் பேச கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு கதையை அந்த கிராம மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் என்னோட தம்பியும் அப்பா அம்மா கூட முழுவதுமாக பச்சை நிறத்தில் உள்ள இடத்துல வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னும் அந்த இடத்துக்கு பேர் செயின்ட் மார்ட்டின்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த வரைக்கும் சூரிய வெளிச்சத்தையே நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னும் தந்தையோட கால்நடையை பார்த்துட்டு இருந்தப்போ அங்கே உள்ள ஒரு குகைக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டதாகவும் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து வரும்போது தான் எங்களை நீங்கள் சின்ன வயசில் கண்டுபிடிச்ச இடத்துக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரிச்சர்ட் வீட்டில் வாழ்ந்து வரும்போது அரசாங்கத்தில் வேலை பார்க்குற ஒருத்தரை திருமணம் செஞ்சு வாழ்ந்து வந்ததாகவும் இது பற்றி சொல்லப்படுற கதைகளில் இருக்குது. இந்த கதையோட பேர் கிரீன் சில்ட்ரன் ஆஃப் ஊல்பிரிட். இப்போது இந்த கதைக்கு பின்னாடி சொல்லப்படுற ஒரு சில விஷயங்கள் அப்புறம் இதுக்கு கொடுக்கப்படுற விளக்கங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த லெஜெண்டு சொல்லப்படுற தகவல் என்ன அப்படின்னா, இது 12ஆம் நூற்றாண்டில் உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்வுதான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் இப்போ வரைக்குமே நமக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு பின்னாடி மொத்தம் 2 காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா, இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதையாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கதை குழந்தைகளுக்காக எழுதப்படுற புத்தகங்களை தான் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த கதை உண்மையாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த 2 பசங்களும் இங்கிலாந்தோட அண்டை நாடான பெல்ஜியத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்னும் பெல்ஜியத்தோட அரசர் அந்த பகுதிக்கு போர் தொடுத்து போகும்போது இவங்களோட தாய் தந்தையை கொண்டிருக்கலாம் அப்படின்னும் இவங்க ஃப்ளெமிஷ் மொழி பேசுகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க உடல் எப்படி பச்சை நிறத்தில் மாறிச்சு? இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, கிரீன் சிட்மோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா சாப்பிட ஆரம்பித்ததும் அவங்களோட உடல் நிறம் மாறினதாக சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நிகழ்வு உண்மையாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலப்போக்கில் இந்த கதையோட சுவாரஸ்யத்துக்காக பல விஷயங்களை சேர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிரீன் சில்ட்ரன் ஆஃப் ஊல்பிரிட் லெஜண்ட் பற்றின ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.